வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் உன்னிடத்தில் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது. நீ மறந்து விட்டாயா? ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று உன் கந்தன் சொன்ன வார்த்தையை நீ மறந்து விட்டாயா? நிச்சயமாக இன்று அந்த வார்த்தையை நான் உன் வாழ்க்கையாக மாற்றுகிறேன். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் உன் அப்பன் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக உன் கைகளில் கொடுக்க வருகின்றது. கந்தன் முன்னின்று சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் என் பிள்ளை தளர்ந்து நின்றதோ அந்த இடத்தில் உன் கைப்பற்றி உன்னை வழிநடத்தி வருகின்ற இந்த கந்தனுக்கு மீதமுள்ள வாழ்க்கையையும் நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு வர முடியும். உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நான் மீட்டு கொண்டு வருவேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் பரிசாக கொடுப்பேன். என் பிள்ளையே, அப்பன் முருகன் என்னை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும் என்பது உண்மைதானே? நான் ஒருபொழுதும் அதை இல்லை என்று சொல்லிவிடுவேனா என்ன? என் பிள்ளை என்னை கண்டதும் அப்பா கந்தா என்று நீ அழைக்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையில் இந்த கந்தன் மயங்கி விடுகின்றேன் அல்லவா? என் பிள்ளையின் அன்பினில் நான் மயங்கித்தான் போகின்றேன். என் குழந்தையை, எந்த நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று சொல்லி நீ கலங்காதே. உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை நீ என்னவாகும், இந்த வாழ்க்கையில் ஏதுவாகும் என்று சொல்லி நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும். அப்பன் முருகன் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அல்லவா? என் பிள்ளையே, பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற இந்த கந்தன் நிச்சயமாக உன் வலையெழுத்தை மாற்றி உனக்கான நன்மையை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எழுதப்பட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இத்தனை காலமும் உனக்கு மனதிற்குள் மிகுதியான வேதனைகளை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் உன்னை பேரானந்தப்படுத்த போகிறது என்பது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுத்துவிட எண்ணும் பொழுது அப்பன் உன் முன்னால் நிற்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தருவேன். அந்த இடத்தில் நின்று இந்த கந்தனை என் பிள்ளை நீ மனதார நினைக்கக்கூடிய நேரம் உனக்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் மனதளவில் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களின் மீது நம் கவனம் இருக்க வேண்டும். தீய விஷயங்களை விட்டுவிட்டாலே நல்ல விஷயம் தானாக நடக்க தொடங்கிவிடும். அப்படி இல்லை என்றால் நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்தினாலே தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ எண்ணாமல் அப்பன் சொல்வது போல இன்னும் சிறிது நேரத்தில் நீ பூரிப்படையத்தான் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கத்தான் போகின்றது. நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் முருகனுக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலை என்னவென்று. என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன். அதனால் நான் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவது கிடையாது. காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் நான் தலையிடுவதும் கிடையாது. உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளில்தான் இந்த கந்தன் தலையிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்களை சுமந்து வருகிறார்களோ அதுவே அவர்களின் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது என்பதனை மறக்காதே. நீ விரும்பியபடி உனக்கு வெற்றிகள் எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உனக்கானதாக மாறப்போவதை நீ மறந்து விடாதே.
இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தம் அடைய வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. எல்லா மாற்றத்திலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக இனி உன்னை என்றும் பேரானந்தப்படுத்துவதை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். மனதால் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சாதாரணமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை நான் நிச்சயமாக தருகின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் கலங்காத மனம், நீண்ட ஆயுள், வாழ்க்கையில் நொடியில் மரணம், இப்படி கேட்கின்ற என் பிள்ளை, நோயில்லாத உடம்பு, கடனில்லாத வாழ்க்கை, அழியாத ஒரு வேலை, ஒழுகாத ஒரு வீடும், சுகமான ஒரு தூக்கமும், கலங்காத மனம், நீண்ட ஆயுள், நொடியில் மரணம், இப்படி நீ கேட்டுப்பார். நிச்சயமாக தெய்வம் அதனை உனக்கு உறுதியாக கொடுத்துவிடும். என் குழந்தையே, நொடியில் மரணம் என்று கேட்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறாயா? அதாவது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் இறப்பையும் சந்திக்கத்தான் வேண்டும். அப்படியே இருந்துவிட முடியுமா? அப்படி இறப்பு என்பது நமக்கு வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் சட்டென்று ஒரு நொடியில் நடந்து விடுவதாக இருக்க வேண்டும். இழுத்து கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடப்பதும் நம்மை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் நாம் தனியாக தவிப்பதுமாக அந்த மரணம் நம்மளுக்கு நிகழக்கூடாது. அதை தாண்டி சட்டென்று ஒரு நொடியில் அது நடந்து விடும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்டு எந்த சிந்தனையிலும் நாம் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ எதையுமே கடந்த ஒரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கையை அழைத்துச் செல்லும் பொழுது அந்த இடத்தில் இந்த கந்தன் உன்னை வழிநடத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் உனக்கான மாற்றத்தை நான் நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்ய நினைத்த பொழுதும் உனக்கு அதிலிருந்து நல்லது நடக்கவில்லை என்றால் அப்பொழுதே நீ உணர்ந்து விட வேண்டாமா? ஏதோ ஒன்று உனக்கு இதனை தடுத்து நிறுத்துகிறது என்று. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை தர முயற்சி செய்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறுவதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கான அற்புதம் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட முடியும். எதற்கும் கலங்காமல் நில். சட்டென்று ஒரு நொடியில் மாறக்கூடிய வாழ்க்கைக்காக நீ வேதனைப்படாதே. உன்னுடைய தெளிவும் உன்னுடைய சரியான எண்ணங்களும் அந்த வெற்றியை உனக்கு நிச்சயமாக நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் தன்னோடு இருக்கின்றவர்களுக்காக தனது நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி செலவிட முடியாத ஒரு மனிதன் உண்மையான மனிதனாக ஒருபோதும் இருக்க முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கும் தனக்காக இருப்பவர்களுக்கும் உன்னால் ஒரு நொடி ஒதுக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கை முழுமையிலும் தனித்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஒரு நாள் உனக்கு வந்துவிடும். எல்லோருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுமை எல்லையை மீறும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒருவரின் கைமீறி சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும் உன்னை நீ தயார்படுத்து. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக உணரத் தொடங்கு. எப்பொழுதும் அப்பன் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவேன். ஆடி வெள்ளியில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை இந்த கந்தன் நடத்தாமல் செல்ல மாட்டேன். அதுவும் நீ விரும்பியதாகவே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.